வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தெவெனின் தியரம்ல இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இது டைப் 3ன்னு சொல்லலாம். கூட எக்ஸ்ட்ராவா என்ன கேட்டிருக்காங்கன்னா, பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா 5 ஸ்டெப்ஸ் இருக்கும் தெவெனின் தியரம்ல. கூட எக்ஸ்ட்ராவா 6த் ஸ்டெப் பவர் கண்டுபிடிக்கிறது. நார்மலா பவர் ஃபார்முலா என்னது? பவர் இஸ் ஈக்குவல் டூ I ஸ்கொயர் R. ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ சர்க்யூட்டும் வந்து இதில கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா இதில ஒரு கரண்ட் சோர்ஸ் ஒண்ணு குடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாரிலாம் குடுத்தா ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்? ஸோ அதுதான் நம்ம இங்க கத்துக்க போறோம். இந்த சர்க்யூட் ஷோன் இன் அ ஃபிகர். கால்குலேட் த பவர் லாஸ் இன் த 1 ஓம் ரெசிஸ்டார் யூசிங் தெவெனின் தியரம். இதில 1 ஓம் ரெசிஸ்டார் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பவர் வந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் தெவெனின் தியரம பயன்படுத்தி. சரி. தெவெனின் தியரம்க்கு எத்தன ஸ்டெப்ஸ்? டோட்டலா 5 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின்ல எத கேட்டிருக்காங்க? 1 ஓம் ரெசிஸ்டார்ல இருக்கிற பவர தான் கேட்டிருக்காங்க. அப்ப இத தான் நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் 1 ஓம் ரெசிஸ்டார். இப்போ ரிமூவ் பண்ணிட்டா டயகிராம் எப்படி வரும்? ஸோ 1 ஓம ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு இது A, Bன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? A, B. ஸ்டெப் 2 நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, தெவெனின் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். VTh. இந்த தெவெனின் வோல்டேஜ் எங்க இருக்கும்? நம்ம முதல்ல எந்த ரெசிஸ்டார ரிமூவ் பண்ணமோ, அந்த இடத்துல தான் அந்த வோல்டேஜ் இருக்கும். VTh தெவெனின் வோல்டேஜ். இந்த இடத்துல இருக்கிற அந்த வோல்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தெவெனின் வோல்டேஜ். கண்டுபிடிக்கலாமா? சரி. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கரண்ட் ஃப்ளோவ பார்க்கணும். ஏன்னா இதில ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு கரண்ட் சோர்ஸ்லாம் இருக்கு. டைரக்ட்டா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இதில இங்க ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இங்கேருந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இத நம்ம சும்மா I1 பேர் வச்சுப்போம். புரியறதுக்காக. நெக்ஸ்ட் இங்க ஒரு பேட்டரி இருக்கா? அப்போ இங்கேருந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இத நம்ம I2ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து கரண்ட் I1 வருது. இப்படி I2 கரண்ட் வருது. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது ஓகேங்களா? ஆப்போசிட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த இடத்துல I3. ஸோ 2 கரண்ட் எப்படி வருதுன்னா, ஆப்போசிட்ல இன்னொரு கரண்ட் ஆப்போசிட்ல போகும். இப்போ இங்க A பாயிண்ட் இருக்குங்களா? இந்த A பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ கண்டுபிடிக்கணும் முதல்ல. இந்த A பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னா தெவெனின் வோல்டேஜ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, இங்க கீழ இருக்கிற அந்த B பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. ஏன்னா, அது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ அது தேவையில்ல. இந்த VA கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம இந்த தெவெனின் வோல்டேஜ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, இந்த VAக்கு வர ஆன்ஸர VBல தான் ஒண்ணுமே இருக்காது. அப்படியே அது 0 தான் கண்ணுக்கு ரெஃபரன்ஸ். ஸோ VA கூட இந்த VBய சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு தெவெனின் வோல்டேஜ் கிடைச்சிடும். ஸோ நம்ம இந்த A பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? சரி. அது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, கரண்ட் லா பயன்படுத்த போறோம். யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. அப்போ இங்க ஒரு கரண்ட் போகுது. அது I1. இங்கேருந்து ஒரு கரண்ட் போகுது I2. அப்போ இந்த பாயிண்ட்க்கு 2 கரண்ட் வருதுன்னா, அப்போ இங்க ஆப்போசிட்ல ஒரு கரண்ட் வெளியில வரும். I3. அப்போ இந்த பாயிண்ட்க்கு என்னென்ன கரண்ட்லாம் வருது? I1 கரண்ட் வருது. I2 கரண்ட் வருது. I3 கரண்ட் ஆப்போசிட்ல வருது. ஸோ அதனால நம்ம என்ன அது ஆப்போசிட்ல வருது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2 கரண்ட் வரும்பொழுது. அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற A பாயிண்ட்க்கு I1ம் பிளஸ்ஸு, I2ம் பிளஸ்ஸு. ஆனா I3 மட்டும் மைனஸ். ஏன்னா 2 கரண்ட் வரும்போது 3வது கரண்ட் ஆப்போசிட்ல ஃப்ளோ ஆகும். சரி. அப்ப நம்ம என்ன எழுதலாம் இத? அடுத்த ஸ்டெப்ல I1 கரண்ட் இன்கமிங் கரண்ட், I2 கரண்ட்டும் இன்கமிங் கரண்ட். ஆனா I3 கரண்ட் வந்து அவுட் ஃப்ளோ விச் இஸ் ஈக்குவல் டூ 0. சரி. ஃபர்ஸ்ட் I1 கரண்ட் என்ன வருது பாருங்க? 2 ஆம்பியர் கரண்ட் வருது. ஸோ அது டைரக்ஷன பாருங்க மேல் பக்கமா தான் இருக்கு. ஸோ அப்போ +2 தான். பிளஸ் நெக்ஸ்ட் I2 கரண்ட் கண்டுபிடிக்கணும். நார்மலா ஓம்ஸ் லா ஃபார்முலா I = V/R. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா V/R ஃபார்மட்ல எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் R எழுதிடலாம். இந்த பிரான்ச்ல என்ன ரெசிஸ்டார் இருக்கு? 10 ஓம் ரெசிஸ்டார் இருக்கு. ஸோ டிவைட்ல 10 வந்துரும். இப்போ வோல்டேஜ் எழுத போறோம் பேட்டரி. ஸோ பேட்டரி என்ன இருக்குங்க? மைனஸ்லேருந்து பிளஸ் உள்ள 10 வோல்ட் பேட்டரி இருக்கு. ஸோ இங்க ஸ்டார்டிங்ல மைனஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ்ன்னு போடணும். ஸோ இந்த இடத்துல 10 வோல்ட் பேட்டரி. அடுத்து
இப்போ அப்படியே இந்த நோட் பாயிண்ட்ல பார்க்கணும். ஏ பாயிண்ட்ல. இந்த ஏ பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து VA வோல்டேஜ்னு அர்த்தம். ஸோ அத நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எத வச்சு எழுதுறோம்? நோட் ஏவ வச்சு தான் நம்ம இத சால்வ் பண்றோம். நோட் ஏவ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். அப்போ அந்த நோட் ஏல வர வோல்டேஜ்ல நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் I3 இதுவும் அதே மாரி தான். V/R ஃபார்முலா. 3வது பிரான்ச்ல என்ன ரெசிஸ்டார் இருக்கு? 5 ஓம் ரெசிஸ்டார் இருக்கு. அந்த 5 வந்து டினாமினேட்டர்ல போட்டுடணும். நெக்ஸ்ட் இங்க ஏதாவது பேட்டரி ஏதாவது இருக்கா இதுல? இல்ல. அதுவும் கரண்ட் வந்து ஆப்போசிட்ல ஃப்ளோ ஆகுது. அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் VAவ நம்ம பிளஸ்ல எடுத்துக்கணும் அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து VA மைனஸ்ல எடுத்தோம். ஏன்னா வந்து இன்கமிங் கரண்ட். இந்த இடத்துல அவுட் கோயிங் கரண்ட், அவுட் ஃப்ளோ. அதனால நம்ம VA பிளஸ்ல எடுத்துக்கலாம். எந்த ஒரு பேட்டரியும் இல்ல. ஸோ வெறும் VA which is equal to 0. இப்போ நார்மல் ஆஸ் யூசுவல் கால்குலேஷன் தான். 2 பிளஸ் இந்த 10 பிரிச்சிடலாம். 10/10 மைனஸ் VA/10 மைனஸ் VA/5 ஈக்குவல் டு 0. 10 கேன்சல் பண்ணால் 1 ஆகிடுமா? 2 + 1 ஈக்குவல் டு இந்த மைனஸ்லாம் அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். VA/10 ப்ளஸ் VA/5. ஸோ 2 + 1 3 ஆகிடுங்களா? இதில் VA காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ என்ன வரும்? 1/10 ப்ளஸ் 1/5 3 ஈக்குவல் டு VA. இங்கே 1/10 இருக்குது. இதையும் 10 ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்? 2/2 மல்டிப்ளை பண்ணிப்போம். 1/10 ப்ளஸ் மேலேயும் கீழே 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 1s are 2, 2 5s are 10. ஸோ VA 1 + 2 3/10. இந்த 3/10 அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா 10/3ன்னு வரும் VA. ஸோ 3 cancel. Therefore voltage at the node A is equal to 10 volt. இப்போ தெவெனின் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். VTH equal to ஒரு தெவெனின் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த A பாயிண்ட் இருக்கிற வோல்டேஜும் இந்த B பாயிண்ட் இருக்கிற வோல்டேஜும் சப்ட்ராக்ட் பண்ணணும். VA மைனஸ் VB. நமக்கு VAவோட ஆன்சர் தெரியும் 10 வோல்ட். VB வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ அதை நம்ம 0ன்னு எடுத்துப்போம் அவ்வளோதான். ஸோ 10 - 0 10 வோல்ட் அவ்வளோதான். ஸோ தெவெனின் வோல்டேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 10 வோல்ட் கிடச்சிருச்சு. இதுதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். RTH என்ன கண்டுபிடிக்கணும்? தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் RTH கண்டுபிடிக்கணும். அப்படியே ஸ்டெப் 1க்கு ஜம்ப் ஆயிடணும். ஸ்டெப் 1ல இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோமா? சர்க்கியூட் டயக்ராம். இதில் எங்கெல்லாம் கரண்ட் சோர்ஸ் இருக்கோ, இது கரண்ட் சோர்ஸ் தானே. கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்டுடணும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் பண்ணி விட்டுடணும். இதுதான் ரூலே. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டா டயக்ராம் எப்படி வரும்? இப்படி வரும். ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு கரண்ட் சோர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு பேட்டரி இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. அந்த பேட்டரி அப்படியே ஒயர் போட்டு ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ பேட்டரி எழுதக்கூடாது. 10 ஓம் ரெசிஸ்டார். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே வரும். இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இதை அப்படியே எழுதிக்கலாம் அவ்வளோதான். 5 ஓம் ரெசிஸ்டார். 5 ஓம் ரெசிஸ்டார். அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்குது? அந்த A பாயிண்ட்டு B பாயிண்ட்டு. சரி, இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது? இப்போது பேரலில் இருக்குது. பேரலில் நம்ம என்ன பண்ணுவோம்? 10 × 5/10 + 5. 10 5s are 50. 10 + 5 15. இதை டிவைட் பண்ணிடலாம் கால்குலேட்டரில். 50 / 15 3.33333ன்னு போயிட்டே இருக்கும். இதான் நம்மளுக்கு கிடைச்ச தெவெனின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ RTH equal to 3.333 ஓம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணணும்? தெவெனினோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ட்ரா பண்ணணும். தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். ட்ரா பண்ணலாமா? அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பேட்டரி ஒன்று வேணும். அந்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் தெவெனின் ரெசிஸ்டார் கூட சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சீரீஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு
நம்ம எதை முதல்ல வந்து ரிமூவ் பண்ணுமோ அதை ஜாயின் பண்ணிடணும். ஏபின்னு இருந்தது இல்லையா இந்த இடத்துல, அதில் நம்ம என்ன ரெசிஸ்டார் வேணும் இப்போது? திரும்ப நார்மல் சர்க்யூட் டயக்ராம் போயிடுங்க. இந்த 1 ஓம் ரெசிஸ்டார் தான் ரிமூவ் பண்ணணும். திரும்ப அந்த 1 ஓம் ரெசிஸ்டார் எடுத்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த வோல்டேஜ் பேர் என்னது? தெவெனின் வோல்டேஜ். தெவெனின் வோல்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? VTH 10 வோல்ட். ஸோ அந்த 10 வோல்ட் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். தான் 10 வோல்ட் ப்ளஸ்ஸு மைனஸ். நெக்ஸ்ட் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 3.3333. தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3.3333 ஓம் இந்த இடத்துல. இந்த ரெசிஸ்டாருக்கு பேர் தான் லோடு ரெசிஸ்டார் RL. இதில் வர கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லோடு கரண்ட் IL கண்டுபிடிக்கலாமா? அதான் ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோம்? லோடு கரண்ட். ஸோ நார்மலாக ஓம்ஸில் ஃபார்ம் I is equal to V/R. சர்க்யூட்டில் இருக்குது தெவெனின் வோல்டேஜ், தெவெனின் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் லோடு ரெசிஸ்டன்ஸ். சரி, தெவெனின் வோல்டேஜ் என்ன இருக்குது? தெவெனின் வோல்டேஜ் இருக்குது 10 இருக்குது. தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3.3333 ப்ளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 ஓம். ஸோ இந்த இடத்துல 1. ஸோ 10 டிவைடட் பை 4.3333 டிவைட் பண்ணிடலாமா? 10 டிவைட் பை 4.333 டிவைட் பண்ணால் 2.3077 ஆம்பியர் கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆகுது. எதில் ஃப்ளோ ஆகுது? இந்த ரெசிஸ்டாரில் ஃப்ளோ ஆகுது. நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்ட்ராவா பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டாரில் எவ்வளோ பவர் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. பவர் லாஸ் இருக்குது கண்டுபிடிக்கணும். சரி, பவருக்கு ஃபார்முலா என்னது? பவர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், I²R ரெசிஸ்டன்ஸ் மடியிலே பண்ணணும். இதுதான் ஃபார்முலா, I²R. இப்போ நம்ம பவர் கண்டுபிடிக்க போகிறது வந்து லோடு ரெசிஸ்டாருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? லோடு கரண்ட். சும்மா ஒன்றும் இல்லை, இந்த எல்லை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். RL. ஓகேங்களா? சரி, IL². நீங்கள் என்ன இருக்கீங்க? 2.3077 கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயர் பண்ணிவிட்டு எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? லோடு ரெசிஸ்டன்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். RL எவ்வளோ இருக்குது? 1 ஓம். ஸோ ஸ்கொயர் பண்ணிடலாமா? 2.3077 இன்ட்டு 2.3077 ஆனால் எவ்வளோ வருது? 5.3254 இன்ட்டு 1 பண்ணால் அதுதான் வரும். ஸோ 5.3254. பவரோட யூனிட் வந்து வாட். ஸோ இவ்வளோ பவர் லாஸ் ஆகிருக்காங்க அந்த இடத்துல, அந்த பிரான்ச்சில். இவ்வளவு தான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.